Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு நம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்காக கிடைக்கும். சரி, அதாவது 12th இங்கிலீஷ்ல போய் நாங்க என்ன சார் பேப்பர் பிரசன்டேஷன் நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேட்கலாம். 12th இங்கிலீஷ்க்கு பேப்பர் பிரசன்டேஷன் வந்து முக்கியமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா 12th இங்கிலீஷ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் பிரசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் தான். அது மட்டும் இல்லாமல் அதாவது இவங்க எடுத்திருக்க மார்க் வந்து 69 தான். ஆனா நல்லபடியா என்னாச்சு பார்த்தா சூப்பரா வித்தியாசமா பேப்பர் பிரசன்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் உங்களுக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது எப்பயுமே நம்மளோட பப்ளிக் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கொஸ்டின் நம்பருக்கு தனியா டோட்டல் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பருக்கு தனியா என்னாச்சு போது டோட்டல் போடுவாங்க. சரியா, அதாவது கொஸ்டின் வைஸ் டோட்டல், பேஜ் வைஸ் டோட்டல் சொல்லி இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா சேமா இருக்கணும் அப்படிங்கறத நியதி. சரியா, அதுக்கப்புறம் நம்மளோட பேப்பரை வந்து 3 பேர் வேலிடேட் பண்ணுவாங்க. அதான் 3 பேர் இங்க சைன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ஏஇ எஸ்ஓ சிஇன்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த 3 பேருமே நம்ம பேப்பர் என்ன சைன் பண்ணுவாங்க. 3 பேருமே நம்ம பேப்பரை செக் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேபி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா முன்னாடியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம 11th நீங்க படிச்சுக்கும் போது நம்ம 11th என்னாச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 பேர் நம்ம பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா எப்படி எழுதிருக்காங்க பாத்தீங்களா, பார்ட் 1 தனியா அதுக்கு ஒரு என்னாச்சு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட் 1னா சப்டிவிஷன் 1 அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா, அதுக்கு ஒரு கோடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்ஜின் அழகா போட்டு, ஏன்னா இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வந்து நமக்கு டைம் வந்து அதிகமாவே இருக்கும். நமக்கு 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 மணி நேரத்தை தாண்டி நமக்கு டைம் வந்து அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா, அதனால இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து அதிகமாவே இருக்கும். அதனால இதெல்லாம் என்ன சார் இதை உட்காந்து 2 கோடு போட்டிருக்குதா ஸ்கேலை வச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இந்த மாதிரி நீங்க எழுதுறீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓகே இந்த பையன் வந்து நல்லா படிப்பாங்க போல, இந்த பொண்ணு வந்து நல்லா படிக்கும் போல அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வரணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரியா, அதனால சூப்பரா என்ன ஒன்வேர்டு வந்து சூப்பரா எழுதியிருக்காரு. 20 ஒன்வேர்டு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்ட் 2 எப்படி போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா செக்ஷன் 1 இந்த மாதிரி நீங்க என்ன சூப்பரா ட்ரை பண்ணலாம். எங்கேயுமே வந்து அந்த கொஸ்டின் நம்பர் அதுக்கப்புறம் அந்த சப்டிவிஷன், இப்ப 23வது கொஸ்டின் அதுல ஏ, 23வது கொஸ்டின் அதுல பி, எப்படி தனித்தனியா உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும். ஏன்னா பேப்பர் திருத்துறவங்களுக்கு ரொம்ப எளிமையா நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது எங்கேயாவது மார்க் குறைக்கிற மாதிரி இருந்தாலும் என்ன நினைப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா பரவாயில்ல இதுக்கு முன்னாடி நல்லா எழுதியிருந்தாலும் இதுல எதுக்கு மார்க் குறைச்சிட்டு நல்லா போட்டுடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள உருவாகணும். சரியா, அதுக்காக தான் என்னாச்சு பார்த்தா இந்த பேப்பர் பிரசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா, நீட் அண்ட் கிளியரா சூப்பரா என்னாச்சு பார்த்தா எழுதியிருக்காரு. அதே மாதிரி இப்போ வந்து பார்ட் 3ல பாருங்க, இந்த ரெஃபரன்ஸ் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனி ஒரு ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த போயமத்தோட நேமு, அதுக்கப்புறம் ரிட்டன் பை. சரியா, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அண்டர்லைன் பண்ணி காட்டணும். ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட், இதெல்லாம் சூப்பரா டிஃப்ரெண்டா எழுதியிருக்காரு பாத்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் என்ன பார்த்தா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து மார்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா இவர் என்ன பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்னா இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்ப இவர் வந்து இந்த கொஸ்டின் ஆரம்பிச்சிருக்காரு, இந்த பார்ட் 3 ஆரம்பிச்சிருக்காருல, இது என்ன பண்ணிருக்காருன்னா நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போயிருக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போயிருந்தா இந்த 32 அப்படிங்கிற கொஸ்டின் நம்பர் வந்து ஒரே பேஜ்ல முடிஞ்சிருக்கும். 33யும் அதே மாதிரி ஒரே பேஜ்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் அழகா இருந்திருக்கும். சரியா, இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க என்ன சொல்றது யோசனை பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் நீங்க அழகா என்னாச்சு பார்த்தா பேப்பரை கொண்டு போகலாம். அதே மாதிரி 35th கொஸ்டின் இவங்க பாருங்களேன். அதாவது எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அண்டர்லைன் பண்றோம் அப்படின்னா பேப்பர் திருத்தக்கூடிய சாரோ இல்ல டீச்சரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல தான் அவங்களோட ஐ வந்து கான்டாக்ட் ஆகும். சரியா, உடனே அங்கதான் பார்க்கணும்னு தோணும். அப்ப அந்த மாதிரி இடத்துல நீங்க இப்ப அண்டர்லைன் பண்ணி காட்டுற இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் விட்டுறக்கூடாது. சரியா, அப்ப அண்டர்லைன் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னா அது 100% கரெக்டான விஷயமா இருக்கணும். அதுல இருந்து எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருந்துடக்கூடாது. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் இங்க பாருங்க, இந்த 38th கொஸ்டின் வந்து பேஜ் முடிகிற இடத்துல ஆரம்பிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரம்பிக்க கூடாது. சரியா, அப்ப அடுத்த பேஜுக்கு நீங்க கொண்டு போய் யாரும் உங்களை திட்ட போறதுல உங்களுக்கு கொடுத்துக்க அந்த புக்லெட் ஃபுல்லாவே, அதாவது ஆன்சர் சீட் ஃபுல்லாவே உங்களுக்குரியதான்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி ரைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக நினச்சி பார்த்தா எழுதியிருக்காரு. இப்போ ரஃப் டிராஃப்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்து எழுதிட்டு அதை வந்து என்னாச்சு பார்த்தா அடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஃபேர் டிராஃப்ட் அதுக்கு ஒரு ஹெட்டிங்க சரியா சூப்பராக என்னாச்சு பார்த்தா பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து யாரும் அதாவது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, இல்லை என்ன போறது கிடையாது. இப்போ வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜ்ல 170 வேர்டு இருக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் மை பேசேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் என்ன போறது கிடையாது. இதெல்லாம் நீங்க எழுதலாம் சரியா. இதெல்லாம் உங்க ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். மார்க் வந்து ஈஸியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் லெட்டர் வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் பப்ளிக்ல. அதை நீங்க பாத்துங்க. லெட்டர் டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றது சூப்பரா எழுதியிருக்காரு. இதே ஃபார்மெட்ல நீங்க நினைச்சு பார்த்தா ஃபாலோ பண்ணலாம். அதனால இந்த கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த மெத்தட் சரியா இவர் கொடுத்துருக்க இந்த மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியா. அப்படி ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முன்னே விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.